ரெண்டு பேரும் கண்ண முடி உட்காருங்க. நல்லா உட்காருமா. ஏனோ தானே உட்காராத, பக்கவா. சாமி, இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையாக பேசுது சாமி. மனத்தை குழப்பமடைந்து கொண்டு இருக்குது. நெத்தியில் சுடீர் சுடீர்னு பிடிக்கி, நைட்டில் தூக்க வராத மனக்குழப்பம் இருக்குது. வாழதுக்கே விருப்பம் இல்லாமலும் எரிச்சலும் தன்மையுமா இருக்குது. மனக்கோட்டம் உடையவளாக இருக்கிறாள். இதுதான் உண்மை. இதெல்லாம் உண்மையா பொய்யா? கால் வந்துட்டாங்க. உடம்பு வளர்ச்சி நல்லா உழைச்சி பாருப்பா. இதுக்கு எதுவும் செய்வினைகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நடந்தது உண்மை. அதை தீர்த்து விட தெளிவு பண்ணி நல்லா ஆய்வுல ஆக்கி தந்தா போதும்லாம். வேற என்ன வேணும்? நீ அங்க உட்கார். கண்ண முடி உட்காருமா. நல்ல சிக்கனு கண்ண முடிக்கா. நீ வந்து உட்காருமா. கால் வந்துட்டு நீ. சிலதை தெரிஞ்சு செய்யணும், சிலதை தெரியாமல் சொல்லலாம். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? உன் புருஷனை உனக்கு ஒன்றா சேர்த்து வச்சா போதுமா? மனத்தையும் மதியம் சேர்த்து பறி கொடுத்துட்ட என்ன? அவனை திருத்தி தாரேன், உன் கூட சேர்ந்து வாழ வச்சு தாரேன். கவலைப்படாத, வெற்றி உண்டு. இந்தா இந்தா, எதுவும் பொய்யில்லை, வந்து சேருவான். வாடா. உனக்கு என்னப்பா வேணும்? கடன் தொலை அதிகமாக இருக்குது. இந்தா, கண்ணை முடிக்க. என்னைய நினச்சிக்கா. கடன் தீரும், பணம் கூடும், செல்வம். வா மகளே, ஓடியா. இந்தா, புண்ணியம். பிரச்சனை தீரும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்து சேருங்க. சரியா? சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு, சாமி என் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு வந்திருக்கான். யாருப்பா? என்னடா தொழில் தம்பி? கால் வந்துட்டு வா. ஒரு பக்கத்து வீக்கம் வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கடா. இருக்கா? கால் வந்துட்டு வா. உட்கார். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எங்கேயுமே மாட்டிக்கிடாத தம்பி. சற்று பொறுமையாக இருப்போம். உன் தொழிலை வளப்படுத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? ஒரு சிறந்த மருத்துவரால் உனக்கு இந்த நோய் தீரும். அதே மாதிரி இப்ப கிரகங்கள் உனக்கு சரியில்லாம இருக்கு. அதனால ஓராண்டு காலங்களாகவே தொழிலில் உருண்டு மனவேதனை பெற்று கடன்களால் கண்கலங்கி நீ வாழுத. யாருமே நம்ப முடியாத அளவுக்கு உனக்கு துயரம் நடக்கு. இந்தா, உனக்கு பணமும் தாரேன், தொழிலை வளப்படுத்தி நிம்மதியாக வாழ வைக்க. வேற என்னடா வேணும் செல்லம்? இந்தா, புண்ணியமடைவாயப்பா, வாழ்க்கை. கர்மசாமிக்கு யாருக்கு? அம்மாவா? தன்னுடைய தாயாருடைய நலத்தை பற்றி யாரு கேட்டு வந்திருக்கா? அம்மாவின் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தது யார் இருக்காங்களா? வீட்டில் பொம்பளையாளுக்கு உடல்நிலை சரின்னு சொல்லுத யார் பாரு? யாருக்கடா தம்பி? என்ன செய்யுது? கால் வந்துட்டோம். ஓ, இவனுக்கு அம்மா. அப்போ அம்மா அம்மா என்னப்பா செய்யுது? உன் வீட்டம்மாக்கு என்ன செய்யுது? பித்து பிடிச்சது மாதிரி மனக்குழப்பம் இருக்கு. மாற்றி தாரேன். இவனுக்கு பேச்சு வரணுமா? பக்கத்தில் வா. உன் பேர் என்ன பேருடா தம்பி? வாசுதேவன். என்ன பேச்சு வரணும் அடுத்து உனக்கு? இவனுக்கு கண்ண மூடு. இந்த கை கொண்டாடா. டேய், உங்கள் அப்பன் பேர் என்ன பேர்? அவங்க அப்பன் பேர்? சரி, பரமசிவன் சொன்னாங்க. பிள்ளைக்கு சனி ஓட்டம் ஓடுதுப்பா. சரி பண்ணி தரேன், சொல்லுக்கு அடங்க வைக்கிறேன், வெற்றிகரமாக வாழ வைக்க.
உன் மனைவியினுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தித்தாரேன். அங்காள பரமேஸ்வரி தாய் ஒருத்தி வாரா, அவளை போய் நல்லா கும்பிடு. முனீஸ்வரன் உன் கோயில் கிட்ட இருக்கான், கும்பிட்டுக்கா, கால் வந்துட்டு வா. ஒவ்வொரு முறையும் கருப்பசாமியை கூப்பிடுறா. உன் கடனை தீர்த்து தாரேன். 3 ஆண்டு காலம் உன் தொழில நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தா உயிர் கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி செல்வத்தை அளித்தார். இந்த கனியை கொண்டு வை, வியாபாரம் பெருகும். இந்தா புண்ணியம் அடைவார். சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. கர்மசாமிக்கு அரசாங்கத்திலிருந்து ஒன்று எதிர்பார்க்க, அது நடக்கணும்னு யாரும் கேட்டுப்பாக்கா? கவர்மெண்ட்லேருந்து யாரும் எதை எதிர்பார்க்கீங்களா? பிள்ளையின் கல்யாணம் பற்றி காட்டு வந்தது யாரு? கடன்கள் பற்றி காட்டு வந்தது யாரு? விவசாயத்தை பற்றி காட்டு வந்தது யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஆ, கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா ஒரு வியாபார ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிய, என்ன வச்சிருக்க? அப்படி சொல்றதை விட 15 வருஷ காலம், 12 வருஷ காலம் கிரகசாந்தி, இப்போ 3 வருஷ காலம் மனக்கோளாறு, இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வியாபாரம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கடன்களால் மனவேதனை இருக்கா, தீர்த்து தாரேன். புரியுதா? ஒரு பிள்ளையினுடைய கிரகங்கள் கொஞ்சம் சரி கிடையாது, வெற்றியாக்கி தரேன். 2வது பையனை பற்றி நான் பேசுகிறேன். கால் வந்துட்டு வரலாம். 2வது பையனுடைய கால சூழ்நிலையில் 9ஆம் இடத்தில் சனி பகவான் தந்தைக்கு நிறைய மனவேதனையும் சூழ்நிலையும் கொடுக்கணுங்கிற விதி இருக்கு. அதுதான் இப்போ நடக்கும். அதனால இருக்கிற பொருள்களை இழக்கணுங்கிற நிதியும் நடக்கும். ஆமா, இனி அப்படி எதுவும் இல்லாமல் வெற்றியாக்கி தரேன், கடன்படாம காப்பாத்துறேன். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். 6 மாத காலம் அவகாசத்தில் நடக்கும். கர்மசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. யாருக்குப்பா கட்டி கொடுத்துருக்கீங்களா? எங்க? கால் வந்துட்டாங்க. எசிக்கணும் போயிட்டாரா? என்னப்பா ஆச்சு பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா. வெற்றிவேல் முருகனுக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஆம்பளை பையன் பிறப்பான், முருகா என்று பெயர் வைத்துக்கொள். இந்தா வெற்றி உண்டு, நிறைந்த செல்வம் பெற்று ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு எந்த ஊர் உனக்கு? மாயாண்டி மாசோடல. மாயாண்டி இருக்காரா? கால் வந்துட்டு சாப்பிட்டு போங்க. பட்டிப்போம் 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 கேட்கும் கேட்கும் கேட்கும். ஆடு மாடு நிற்குதா? சரி. பால் கறவை நடக்குதா? அந்த மாசான போத்தி மாயாண்டி சாமி இருக்காரா? என்னம்மா வேணும் உனக்கு? கொஞ்சம் அங்கே தள்ளி இருங்கப்பா. கொஞ்சம் நிமிந்து உட்கார பார்ப்போம். நல்ல கண்ண முடிக்கா. மருத்துவரை போய் பார்த்தா நார்மலாக இருக்குங்கிறாரு. ஆனால் இவளுக்கு குணக்கிக்கிட்டு வருது வீட்டுக்குள்ளே. கழுத்து ஒரு பக்கம் வலி, இடுப்பு ஒரு பக்கம் வலி, ஏதோ ஒன்று உள்ளே இருந்து ஆட்டுறத மாதிரி தெரியுது. அது தீரம் கோளாறு. மாற்றி தாரேன், காலில் விழுந்துட்டு வா. உள்ளுக்குள்ள அப்படியே உட்காரமா.
சாமி மந்திர தந்திரம்னு சொல்றீங்க, அது யாரு வச்சது? நான் சில பேர்களை சந்தேகப்படுதேனே அவங்களா இருக்குமா? அப்படின்னு ஒரு சில மனநிலைகள் உனக்கு இருக்கும். அவங்கள தவிர வேற யாருமே இல்ல ராசாத்தி. உண்மதான். குணப்படுத்தி தரேன். யாருக்கும் எந்த கோளாறும் பண்ண முடியாது. கால் வந்துட்டு வா, போ. வரலாம். சில சமயத்துல சாமி வர்றது மாதிரி உடம்புல ஒரு ஆங்காரம் வரும். என்னமில்லாமோ பேச தோணும். என்னமில்லாமோ சொல்லுது மாதிரி தெரியும். ஏதோ மண்டைக்குள்ள இருந்து ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரியே புரியும். இருக்கா இல்லையா? இதையெல்லாம் மாத்தி தாரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். நான் சொல்லி 3 முறை வரணும். வா. தீரணும்னா வந்து தான் ஆகணும். போ. சரி, பக்கத்துல வா. முழுமையான ட்ரீட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்புறம் நல்லா இருப்பா. போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போங்க. நீ கால் வந்துட்டு வாடா தம்பி. எந்த ஊருடா உனக்கு? ஊர் பக்கம் என்ன ஒரு மில்லு, ரைஸ் மில் இருக்கும். வண்டிகள்லாம் உள்ள வந்து வந்து போகுது. என்ன செய்யணும் உனக்கு? கண்ணை மூடு, பார்க்கட்டும். காய்கறிகள் வேணுமா, நெல் வேணுமா? கால் வந்துட்டு வா. வா பக்கத்துல. 4 மூலையும் இந்த கனியை கொண்டு போடு. கிரியாஸ் கிரியாஸ் கிரியாஸ். விவசாயம் செம்மையா பச்சை பசும் சோலையா வரும். அமோக வெற்றியை பெற்று ஆனந்தமான லட்சங்களை அடைவார். சந்தோஷமே வெற்றி உண்டு. ஓசூர் ஓசூர் கண்கள் எங்கே உனக்கு ஓசூரா? உன்னுடைய தொழில் மேலையும் உன் மேலையும் தீராத கண் கோளாறு. அதனால நிறைய தவறான அடிப்படைகளில் மாந்திரிகங்கள் செய்து உன்னுடைய தொழிலில் 3.25 ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் அடைந்து இருப்பிடத்தை மாற்றி வாழ வேண்டும்ங்கிற எண்ணங்கள் தோன்றி சில நண்பர்களோடு பார்க்க முடியாத மனோநிலைகள் ஏற்பட்டு ஏமாற்றிய சில பேர்கள் ஆண்டவனே பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நீ விட்டு இப்போ கடைசியாக என்னைய பார்க்க வந்திருக்க. இதுதான் உண்மை. கால் வந்துட்டோம். மாசிலா நிலவேனம். முதல்ல ஒரு பாட்டு பாடினேன், கண்கள் எங்கேன்னு. 2ஆம் தரம் பாட்டு பாடுறேன், மாசிலா நிலவேன்னு. ஏதோ ஒரு காதல் மயக்கத்துல காலங்கள்லாம் ஓடி மன வேதனைகளை அடைந்து தீர்த்தாச்சு. இனி உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய மகாலட்சுமியை தாரேன். என்னை கழிச்சு பார்த்துட்டு போ. வெற்றியாக்கி தரேன், செம்மையாக்கி. நான் தரக்கூடிய பொருள் அங்கே கொண்டு போடுறா. பிறகு என்னை பார்த்து நீ காலில் வந்துட்டு வாடா தம்பி. அவன்கிட்ட அதை கேளு, பல் சொல்லுவான், உள்ள வச்சுதான் இருப்பான். தம்பி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குண்ணே. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்கா? என்ன வேணும்? உங்க வீட்டு பக்கத்துல முனீஸ்வர சாமி வராரு, இருக்காரோ? 2 வருத்தமாகவே உனக்கு தொழில் நஷ்டமா இருக்கும், தொட்டது தொடங்காது, மன வருத்தங்கள் அதிகம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ பணம் மட்டும் உனக்கு கிடைச்சா வேற தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கால் ஒன்று. இந்தா பணம் தாரேன், உன் கடனை தீர்த்து தாரேன். தொழில் வளமாகும், புதிய தொழில் அமையும். அது பால் சம்பந்தமான தொழிலா இருந்தா பல கோடி பெறுவாய்.
இன்னைக்கு காது கேட்காததுக்கு அடுத்து செவிடாய் நான் தான் சரி பார்த்தேன். சார். இருந்து சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி எல்லை திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கம் திருநெல்வேலி திருநெல்வேலி எங்கப்பா உனக்கு வரலாம். எதுவும் காணாம போச்சா அந்த காலத்துல? காலில் வந்துட்டு வா. எந்த ஊருக்கா? திருநெல்வேலி. என்னது காணாம போச்சு? யாரோ காணாம போனதை பத்தி கேட்க வந்திருக்காங்க திருநெல்வேலி எல்லையிலிருந்து. வரலாம். இறைவா உன் பொருள் வாப்பா உட்கார். முருகனுடைய வேல் என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடு பாப்பா நீ கொஞ்சம். நிறைவான சிக்கல்களை பெற்று வந்திருக்க நீ. மனவேதனைக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தான் வழிவகுக்கணும். அதனால கடன் தீர்றதுக்கு பொருளாதார சக்தியை தாரேன், வழிவகுத்து உன்னை காப்பாற்றி தந்துருந்தேன். புரியுதா? வேற என்னடா வேணும்? தங்கச்சியை கரை சேர்க்கணுமா? இந்த வருஷத்துல ஒருத்திக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும், அதுக்குரிய பணமும் கிடைக்கும், உனக்கு தொழிலும் அமையும். தொடர்ந்து என்னை மாதம் மாதம் பார்க்க வந்துடும். அதே திருநெல்வேலி பெண்ணடியாள் வாமா. ஆனக்குளத்து மட்டும் எடுத்து அசையா மாட்டிக்கணும்டா. வாமா வா. எந்த ஊரு? பக்கத்துல வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க என்னன்னு கேட்குறேன். கருப்பசாமியை கும்பிட்டுக்கா மனசுக்குள்ள காலில் வந்துட்டு வரலாம். என்னதுப்பா? ஓசரி ஓசரி ஓசரி. இவங்க வரலாம். இங்க வா. முட்டுக்கு கீழே உன் வீட்டுக்காரருக்கு கால் தசையெல்லாம் வலி வேதனை இருக்கு. அவனை போய் ஆராய்ந்து பார்த்தேன். ஏற்கனவே 1.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய சுழற்சியில கடன்பட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியாத மனவேதனை அடைந்து கழுத்தினுடைய பின்பகுதியில் வலி எடுத்து வேதனையால் இப்போ இருக்கான். அதனால் அவனுக்கு தொழிலை உருவாக்க முடியுமான்னு கேட்டேன். உருவாக்க முடியாது. வேற ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டு நிறைந்த சம்பளத்தை தந்து வாழ வச்சுட்டு வந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு மகளே, ஆனந்தமாவா. ஓ கால் வந்துட்டு வா. உனக்கு திருநெல்வேலியாப்பா? எந்த ஊரு? நான் வரல உங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கு நான் வரல. உனக்கு டவுனா? மகாராசி கல்யாணம் பண்ணதுக்கு ரைட் சைடில் உங்கள் வீடு. ஓகேவா? நீ தான் உத்தரவு புரியுங்க. முன்னால தான் அடிச்சிடணும். உண்மையா கண்ணாடி போட்டு பளிச்சுன்னு இருக்குமே அந்த கல்யாணம் கூட வந்தானே. அப்பா பெத்தாச்சு வளர்த்தாச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து செம்மையாக்கணும். உன் உடல்நிலையை பற்றி யாருக்கும் கவலையும் கிடையாது. என்ன வேணும் உனக்கு? அவளுக்கு நமக்கு என்ன இருக்கு? கண்ணை முடு. இந்த கையை பிடி, சிக்கன் பிடி, பிடி 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 பிடி. கால் வந்துட்டு வா. உன் பாதையை அவள் என் பாதையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவள் கேஸ் கொடுத்த ஆட்களை கையில் வச்சு உங்களை குடியெழுப்பதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதில் ஜெயிச்சு உங்களுக்கு பாதையை பொதுவாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள். திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தியா? இந்தா வெற்றியாகி தரேன். இந்த கனியை விட்டு வாசலை தொங்க விடு. அவன் மனசு மாறினும், எல்லாம் நல்லா நடக்கும். வாடா தம்பி.
உட்கார். ஒரே ஒரு கேள்விக்கு தான் உனக்கு விட தர சொல்லியிருக்கு. என்ன வேணும்டா? கால் வந்துட்டு வா. முடியுமா? முடியெல்லாம் வந்து போயிருக்கும். நல்லா ஆக்கி தரேன். ஒரு கேள்விக்கு எனக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது, சொல்லுவியா? 2 தலைமுறைகளுக்கு முன்னால கேன்சர் உங்க குடும்பத்துல யாருக்குடா வந்துச்சு? யார் அது? உங்க அப்பா உடன்பிறப்பு. கால் வந்துட்டு வா. உங்க அக்காளுக்கு ஒரு சைடு தலையில முடிகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உண்மையா? ஒரு பக்கத்து கண்ணு சரியில்லாம இருக்கு. அவளுடைய மனநிலைகள் சைக்காட்டிக் ப்ராப்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. அதை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். ஒரு முறை கூட்டு வர முடியுமா? பௌர்ணமிக்கு கூட்டு வா, வெற்றியாக்கி தரேன். கவலைப்படாம இரு. நல்லா ஆக்கிடுவோம். சந்தோஷமா இரு. திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்தரான திருவண்ணாமலை என் பேரை சொல்லி உணவகம் நடத்தக்கூடியவர்கள். உன் பிள்ளைய எங்க? இன்னொரு பிள்ளைய இளமை என்னும் பூவும் காத்து பாடிய 1 2 3 4 1 2 4 பேர் நிற்கிறீங்க. 3 குணங்களோடு நிற்கிறீங்க. அதனால் இன்னும் ஒரு முறை முழுமையாக காலில் வந்துட்டு வாங்க பார்ப்போம். உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்துல என்னைய நீங்க பார்க்க வரும் பொழுது வாழவா வேண்டாமாங்கிற கேள்வியோடு தான் என்னைய பார்க்க வந்தீங்க. உண்மையா இல்லையா? ஆனா படிப்படியா தேற்றி இப்போ நிறைய பேர்களை பராமரித்து உங்க குடும்பங்களை நீங்களே காப்பாற்றக்கூடிய ஒரு வருமானத்துக்குரிய சக்தியை நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு பெருமையோட ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பிள்ளையினுடைய வீட்டுல பொருளாதாரத்தாலும் மனதாலும் உள்மன குழப்பம் இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த குழப்பத்தை தீர்த்து தந்துடுறேன். இன்னும் நிறைந்த வருமானத்தையும் தந்து உங்களுக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதை நீ கவனிக்கலையா? அப்போ ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உன் வீட்டுக்காரருடைய ஆரோக்கியத்தை போய் பார்த்தேன். வயிறு பக்கத்துல வலி இருக்கு போதுக்க. உள்ளுக்கு சத்தம் கிருன்னு இறையுது. கேக்குதா? கால் வந்துட்டு வா. உள்ள தவளை கிடக்குமோ? நீங்க அப்படி நினைக்கிறீங்களோ? அப்படி இல்லை. வரலாம். அவரை என்னைக்கு இங்க கூப்பிட்டு வருவேன்? அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு ஒரு உத்தரவுல வந்திருக்கு. அதுல ஆயுளுக்கு பங்கம் இல்லாம நான் காப்பாற்றி தரேன். புரியுதா? நீங்க பயப்படுறது மாதிரி ஒரு சின்ன பயம் உள்ளத்துல இருக்கு. லிவர் சம்பந்தமா கொஞ்சம் மனக்குழப்பம் தோன்றுது உள்ளத்துல. புரியுதா? அதுல எந்த பாதிப்பும் இல்லை. வீண் கற்பனை தேவையில்லை. வெற்றியாக்கி தரேன். உயிர் கண்டம் இல்லாம ஆக்கி தரேன். மகிழ்ச்சியா இருப்பேன். பூவும் பொட்டுமா இருப்பேன். வேற என்னப்பா வேணும்? நான் தான் முதல்ல விவரமா சொல்லிட்டேனே. உள்மன குழப்பத்தோட குடும்பம் நடந்துகிட்டு இருக்கும், தெளிவில்லாம இருக்கும்னு சொல்லிட்டேன். நீ இன்னும் ஒரு 3 மாதம் பொறுமையா இருந்து என்னைய பார்க்கவா. அதுல உன்னை சரியாக்கி தரேன். சரியா? 3 மாதம் பொறுமையா இருக்கணும். நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சு மனத்துக்குள்ளேயே அடைக்கி தான் போய்கிட்டு இருக்க. பேசிட்டா குடும்பத்துக்கு சுமையாக நம்ம மாறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அவன் மனத்தை அடக்கி தரேன். பிரச்சனை இல்லாம ஆக்கி தரேன். நல்லா இருக்கும். கால் வந்துட்டு வாங்க. போங்க. வெற்றி உண்டு. நீங்க கால் வந்துட்டு வரலாம். இந்த மலர்களை கொடுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருவோம். பாப்பா
முந்தைய பிடிச்சிக்கோ. நிறைந்த வருமானமும் வியாபாரமும் வெற்றியாக நடக்கும். இந்த மலர்களை பேணி வச்சுக்கணும், கனியவும் பேணி வச்சுக்கணும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும், ஆரோக்கியம் பெருகிக்கிட்டே இருக்கும். உன்னுடைய உடல்நிலையை பற்றி உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதுல எந்த பங்கமும் வராது, நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா. வெற்றி. கர்மசாமிக்கு என்ன செய்து உட்கார சொல்லு. பொறுமையா இருந்துட்டாங்க. என்ன பக்கத்துல கண்ண மூடுமா. What is your name? Father name? Ramalingam. Your education? BBA படிச்சிருக்கேன். Business ஆ. ஒரு முறை கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரை. செய்வனைகள் எதுவும் வைக்கல, உன் குழப்பம் தானே. மாந்திரிகத்தால் எதுவுமே நடக்கலை. சனி பகவானுடைய சூட்சமத்தால் இந்த காது பக்கத்தில் இருந்து அப்படி நரம்பில் ஒரு சின்ன இப்படி ஒரு சுழற்சி ஏற்பட்டு போச்சு. ஸ்கேனில் போட்டிருப்பானே ஒரு மார்க்கு, இப்படி போட்டிருக்கலாம் இரு, இப்படி அந்த மார்க் இங்கே இருக்குது. அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி நேராக இழுத்து விட்டுடலாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அப்படி நினைக்க வேண்டாம். நம்மளுடைய மசாஜ்லேயே இதை வந்து நேராக கொண்டு வந்துடலாம், ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஆனால் எதிர்காலத்தில் கொண்டவாத ஜன்னி வரும் அப்படின்னு சில வைத்தியர்கள் சொல்லுவாங்க. வராத அளவுக்கு ஒரு பெரிய பயிற்சி இருக்குது, அதை வெற்றியாக்கி தரேன். இவன் உடம்புல உஷ்ண சக்தியை கொடுத்து அந்த வாதத்தை வராமல் நிறுத்திட்டா போதும்ல. கால் வந்துட்டுவான். இருமா, அவளுக்கு பார்த்துக்கிட்டேன், ஏன் அவசரப்படுகிறாய்? வாணி இங்கே வந்து உட்கார் பார்ப்போம். கண்ணை முடிக்கா. நான் மிதிக்கிற இடத்தையும் நீ கவனிச்சுக்கணும், உன்னை தொடுற இடத்தையும் கவனிக்கணும், என்னைய பிரார்த்தனை பண்ணிக்கணும். எந்திக்கலாம். அந்த வாதம் ஜன்னி இவளுக்கு வராது. நல்ல ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து அத்தனையும் பேசுவாள், எந்த குறையும் இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம், புனிதமான வாழ்க்கையை பெறுவாள். இந்தா வெற்றி அடைவாள். இந்தாம்மா. சர்வசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்க வரணும், சரியா? அப்புறம் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். யாரோ நாடி சோதிடம் பார்த்துட்டு வந்திருக்காங்களே, யார் பாரு? கால் வந்துட்டு வரலாம். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர. நீங்க குனிய வேண்டாம் அண்ணாச்சி, ஏன் கவலைப்படுறேன்? வாங்க. அந்த அம்மா யாரு? அந்த அம்மா யாரு? சபா நீவா பக்கத்துல, ஏன் கவலைப்படுறே? தொடாத அக்கா. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தீங்களா? என்னது எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்கள் சும்மா இருங்க, எடுத்தீங்களா? முதுகிலிருந்து காற்றுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்களா? புரியுதா? காற்றுக்கு போகக்கூடிய ரத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கிட்னி படுறதுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் வீக்கமும் வாதமும் இருக்கும். புரியுதா? இந்த நரம்பை சரியாக்கிறோம், வீக்கத்தை குணமாக்கிறோம், ஆயுளுக்கு கண்ட வராதுன்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வரலாம். விழுந்து வரலாம், தைரியமா போகலாம். கர்மசாமிக்கு கூப்பிடு சாமியா. தொடாதக்கா, தொடாத. நீங்க கூப்பிடலாம்.
வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு வழிபாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு மூவரை கருப்பசாமிக்கு மூவரை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டிசித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு செந்தூர் முருகனுக்கு கடற்கரை ஆண்டிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு எந்திக்கலாம் மெல்ல எந்திங்க